வாரத்தின் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா ஒவ்வொரு மாதிரியான பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீருங்க. அப்படி திங்கட்கிழமையில் சிவபெருமானை நம்ம வழிபட வேணும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானையும் புதன்கிழமை நாளிலையும் நம்ம விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வியாழக்கிழமை நாளில் குருமார்களையும், வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனையும், சனிக்கிழமை நாளில் பெருமாளையும் நம்ம வழிபட வேணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானையும் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகை, மகாலட்சுமி போன்ற தெய்வங்களுக்கு உரிய நாளாகுங்க. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா அம்பிகையுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதுலேயும் ஆடி வெள்ளி, தை வெள்ளி போன்ற நாட்கள் ரொம்பவே விசேஷமான நாட்களாகும். வெள்ளிக்கிழமை நாளில் எப்படி மகாலட்சுமியை வழிபட்டால் பணவரவானது அதிகரிக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோ போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வெள்ளிக்கிழமை நாள் என்பது அம்பிகைக்குரிய மங்களகரமான நாளாகுங்க. செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்பவே புனிதம் நிறைந்த நாளாகுங்க. அதனால தான் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த நாளானது சொல்லப்பட்டிருக்குது. சுப காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, நல்ல செயல்களை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகும். செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்குங்க. மகாலட்சுமிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் ஆவார். இதனால் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரை ஓரை நேரம் என்று சொல்லக்கூடிய இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேணுங்க. இதற்கு முதல்ல ஒரு சின்ன துண்டு வெட்டி வேற நம்ம எடுத்துக்க வேணும். அதில் தீபம் ஏற்ற திரியை நல்லா திரித்து வைத்து கொள்ள வேணுங்க. தீபம் ஏற்ற திரியையும் இந்த வெட்டி வேறையும் ஒன்றாக சேர்த்து சுருட்டி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்து அதில் நெய் ஊற்றி தயாராக நம்ம வைக்க வேணும். அதற்கு பிறகு இந்த வெட்டிவேர் திரியை வைத்து நம்ம தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு எப்பொழுதும் போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்ய வேணும். வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபட வேணுங்க. குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியக்கூடிய தீபச்சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க வேணுங்க. இப்படி செய்வதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது சீக்கிரமாக குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் என்ன வேண்டி கொண்டாலும் சரிங்க, அது அப்படியே நடக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. 3 வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன துளசி செடியை வைத்து கூட நீங்கள் வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் சின்ன அளவிலான மாதுளை செடியும் நீங்கள் வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. துளசி செடியும் மாதுளஞ்செடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும். குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை நீங்கள் வாங்கி கொடுப்பதுனால உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்தீங்க அப்படின்னா செல்வ வளமானது அதிகரிக்குங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதற்கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபமானது ஏற்படுங்க.
அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா புல்கட்டுகளை வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை தானமாக கொடுத்தோம்னா செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பிராணி கொண்டு புகை போடுவதனால வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்துச்சுன்னா அந்த சக்தியானது வெளியேறி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும். இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்துணர்ச்சியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அன்றைய நாளில் அரச மரத்தடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பணவரவானது அதிகரிக்குங்க. இதே போல் அரச மரத்தை 11 முறை சுற்றி வந்தீங்கன்னா மிகச் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும். வெள்ளிக்கிழமை நாளில் குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வந்துட்டு இருந்தீங்கன்னா குபேரனுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானதாகும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் போன்ற 3 பேருடைய அருளையும் ஒன்றாக உங்களால் பெற முடியுங்க. லக்ஷ்மி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய உப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலனானது கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சகமானது எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது புனிதமான நாளாகுங்க. வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. பங்குனி மாதங்கிறது வழிபாட்டுக்குரிய முக்கியமான மாதமாகுங்க. பூஜைகளுக்குரிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதமானது சொல்லப்படுதுங்க. பங்குனி மாதத்தில் பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய முக்கியமான மாதமாகுங்க. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய வீட்டில் மறக்காமல் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். அன்றைய நாளில் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மங்காத செல்வ வளமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அன்றைய நாளில் அம்பாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. பெண் தெய்வங்களை வழிபட்டு பிரார்த்தனை செய்ய வேணும். அதே போல் நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் அன்றைய நாளில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேணும். அன்றைய நாளில் கனகதார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணுங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம், கேசரியை படைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்களானது நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையானது மேலுங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே விலகிவிடும். கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழிகள் மகாலட்சுமி தாயார் காட்டுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மங்காத ஐஸ்வர்யங்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. பங்குனி மாத சுக்கர வாரத்தில் அற்புதமான வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை மனதார நம்ம வழிபட வேணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் லட்சுமி தேவியுடைய அருட்கடாட்சகம் இருந்துச்சுன்னா போதுங்க. பணம், செல்வம் போன்றவற்றுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. அனைத்து விதமான செல்வங்களும், நிம்மதி, மகிழ்ச்சியான மனநிறைவு போன்ற அனைத்து நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. மகாலட்சுமி எந்த வீட்டில் அருள்மழையை பொழிகிறாங்களோ அந்த வீட்டில் மற்ற அனைத்து தெய்வங்களும் தானாக வந்து குடியேறுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மகாலட்சுமி தேவியுடைய அருட்கடாட்சகத்தை பெறுவது அத்தனை சுலபமான காரியம் இல்லைங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இரண்டுமே தவறானதாகுங்க. வீட்டில் லட்சுமி தேவியுடைய அருள் கடாட்சகம் எப்பொழுதுமே குறைவில்லாமல் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேணுங்க. ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம உணவை தானமாக கொடுக்க வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக பசுக்களுக்கு கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாகும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி பசுமாட்டிற்கு உணவு அளிக்க முடியல அப்படின்னாலும் கூட சின்ன எறும்பு, புறா, காகம், நாய், பூனை போன்ற ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவு வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சங்கு மற்றும்
தாமரை பூவை வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வேணும். மேலுமே மகாலட்சுமிக்குரிய துளசி இலைகளை படுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வீட்டுக்கு வெளியில் நெல்லி மரம் வைத்து வளர்க்க வேணுங்க. அப்படி வளர்க்க முடியாதவங்க கைகளில் மருதாணி வைத்து கொள்ளலாங்க. வீட்டில் மருதாணி செடி வைத்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.